கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடு. The doctrine of resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கோட்பாடு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடு தான் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு. ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். முதுகெலும்பு இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? நிற்க முடியுமா? நிற்க முடியாது. நடக்க முடியுமா? குனிய முடியுமா? எப்படி இருக்கும்? கொல 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 கொலன்னு ஆயிரும். முதுகெலும்பு இல்லைன்னா மனுஷனுடைய உருவமே எப்படி ஆயிடும்? கொல கொலன்னு ஆயிடும். ஆகவே அவனை ஸ்டிஃபாக நிற்க செய்வது மனிதனுடைய முதுகெலும்பு. இந்த தண்டு வடம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் தருது பார்த்துக்குங்க. அதுபோல் கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பு கோட்பாடு என்பது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் கோட்பாடு. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நிகழாமல் இருந்திருக்குமே ஆனால் புத்த மதத்தை போன்று, ஜைன மதத்தை போன்று, கன்ஃபூஷிய மதத்தை போன்று, டாவோயிசத்தை போன்று கிறிஸ்தவமும் ஒரு அறநெறி கோட்பாட்டை விளம்பிய ஒரு மார்க்கமாக இருந்திருக்குமே அல்லாமல் மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற, மறுமை வாழ்வை குறித்த நிச்சயத்தை கொடுக்கின்ற ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவம் அமைந்திருக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்தவத்தை எதிர்த்த மக்கள் அனைவரும், யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை அழித்து போட வேண்டும் என்று விரும்பினார்களோ, நிறைய மக்கள் உலக வரலாற்றில் கிறிஸ்தவத்தையே அழித்து போட வேண்டும் என்று விரும்பிய மக்கள் நிறைய பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் கையில் எடுத்துக்கொண்ட கோட்பாடு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடு. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவம் என்பது நெருப்புப்பட்ட சருகு போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபித்து விட்டால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலை அப்படிங்கிறத மாத்திரம் நிரூபித்து விட்டால் கிறிஸ்தவம் நெருப்புப்பட்ட சருகு போல் என்ன செய்துவிடும்? ஒன்றுமில்லாமல் பொசுங்கி போய்விடும். ஆகவேதான் கிறிஸ்தவத்தை எதிர்த்த அத்தனை பேரும் தங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கோட்பாடு பொய். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ஹம்பக், அது ஒரு பித்தலாட்டம், போலி என்று சொல்லி அவ்விதமாய் நிரூபிக்க ரொம்ப பேர் உலகத்தில் பாடுபட்டார்கள். ரோம பேரரசின் காலத்தில் ஒரு எம்பரர், பேரரசன் ஜூலியன் என்று சொல்லப்படுகிற சக்கரவர்த்தி கிபி 361 முதல் கிபி 363 முதல் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தான். 2-3 வருடங்கள். அதற்கு முன்னால் ஒரு அரசனாக இருந்தான் ஒரு இடத்துல. ஆனால் பேரரசனாக, எம்பரராக ஒரு 3 வருட காலங்கள், கிபி 361 முதல் 363 வரையிலும் இருந்தான். கான்ஸ்டன்டைன் என்கிறதான முந்தின பேரரசன் கிறிஸ்தவத்தை ரோமானிய பேரரசின் அரசு மதமாக மாற்றியிருந்தார். கிறிஸ்தவன் தான் ரோமானிய பேரரசின் அரசாங்க மதம் என்று வைத்திருந்தார். இந்த ஜூலியன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக அவன் பேரரசனாக வந்து அமர்ந்தான். வந்தவுடனே அவன் சொன்னது என்னவென்றால், கிறிஸ்தவத்தை அழிப்பதுதான் என்னுடைய நோக்கம். கிறிஸ்தவத்தை ரோம பேரரசிலிருந்து என்ன செய்வது? அழித்து விடுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவன்
நின்றான், பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை முந்தின கான்ஸ்டன்டைன் போல இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் எம்பரராக இருந்திருப்பான், இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்திருப்பான், சக்கரவர்த்தியாக இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து கூட போட்டி போட வந்துட்டானே, இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்தான், போட்டி போட வந்து விட்டான். ஒரு யுத்தத்துக்கு போனான், அந்த யுத்தத்தில் தோற்று போனான். எதிர்வுடைய கரங்களிலே பிடிபடுவதற்கு முன்பு தன்னுடைய உடைவாளை தூக்கி எறிந்து நெஞ்சை காட்டி அந்த உடைவாள் அவனுடைய நெஞ்சை உருவ குருதி புனலிலே அவன் சாய்ந்தான். இரத்தத்திலே தோய்ந்த மண்ணை பிசைந்து எடுத்து வானத்தை நோக்கி எறிந்து, நசரேயன், யூ ஆர் த விக்டர், ஐ எம் டிஃபீட்டட் என்று சொல்லிவிட்டு மரித்து போனான். நசரேயனாகிய இயேசுவே, நீ வெற்றி பெற்று விட்டாய், நான் தோற்று போனேன் என்று மரித்து போனான். இது போன்று எத்தனையோ நிகழ்வுகள் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு இளம் வழக்கறிஞர், வெரி பிரில்லியன்ட் லாயர், ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு வழக்குரைஞர் பார்த்து கொள்ளுங்கள், இளைஞன். அவருடைய பெயர் பிராங்க் மோரிசன் என்பது. அந்த பிராங்க் மோரிசன் அவன் உரைத்தான், என்னுடைய வாழ்க்கையின் பிரதான பணியே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதுதான் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நடைபெறலை, அது பொய், அது ஃபேக்கு என்று நிரூபிப்பதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொன்னான். அவன் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினான். அந்த புத்தகத்துக்கு டைட்டில் கல்லை புரட்டியது யார், கல்லை புரட்டியது யார். அதனுடைய முன்னுரையில் என்ன எழுதினான்னு தெரியுமா? முன்னுரையில், எழுதப்படுவதற்கு விரும்பப்படாத புத்தகம் இது, இந்த புத்தகத்தை நான் இப்படி எழுத வேண்டும் என்று விரும்பவில்லை, நான் எழுதுவதற்கு விரும்பப்படாத புத்தகம் என்று சொல்லிவிட்டு அவன் இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் ஒரு வழக்கறிஞனாக மிக நுண்ணியமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவன் கூறினான், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வு என்று தன்னுடைய புத்தகத்தை முடித்தான். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்றில் நடந்து முடிந்தது, நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வு என்று சொன்னார். அமெரிக்கா ஒரு சிறிய நாட்டிலே யுத்தத்திற்கு இருந்தது. அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு லியூ வாலஸ் அப்படிங்கிறதான ஒரு ஜெனரல், ஒரு தளபதி, போர் தளபதி, அவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு ஓய்வு பெற்றவராக அமெரிக்கா நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றார். ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிராக இங்கர்சால் அப்படிங்கிற ஒரு நாத்திகன் அமர்ந்திருக்கின்றான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்தியன் இங்கர்சால், ரொம்ப ஃபேமஸான ஆள். அவன் எதிர் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணி கொண்டு செல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் குறித்ததான காரியம் வருகிறது. அப்போ இங்கர்சால் சொன்னான், ஜெனரல், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை என்று நிரூபிக்கும்படி ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டும், அதற்கு நீங்கள் தான் சரியான நபர் என்று அவரை பார்த்தவன் சொன்னான். அவனை லியூ வாலஸ் சொன்னார், சரி நான் சென்று அந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி தன் வீட்டுக்கு சென்றார். அவருடைய மனைவி ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். இவர் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார். எழுதி முடிக்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் உண்மையாய் நடைபெற்றது, அவருக்கு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளிலே நானும் ஒருவன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை முடித்தார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் உலக பிரசித்தி பெற்ற பென்ஹர் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம். பென்ஹர்னு ஒரு திரைப்படம் வந்தது தெரியுமா? 11 ஆஸ்கார் விருதுகள் பெற்றது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போல இந்த பென்ஹரும் 11 ஆஸ்கார் விருது பெற்றது. ரெண்டிலுமே நடித்த புகழ்பெற்ற அந்த நடிகர் சார்லட்டன் ஹெஸ்டன் என்பவர்.
சார்லட்டன் எஸ்டன் என்பவர் தான் மோசையாக நடித்திருந்தார் 10 கமாண்ட்மெண்ட்ஸில். அவர்தான் பென்ஹரிலே ஜூடா பென்ஹராக நடித்திருந்தார். அந்த புத்தகத்தை லியூ வாலஸ் எழுதி முடிது, நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களில் ஒருவன் என்று அவர் தம்மை குறித்து சொன்னார். நம்ம நாட்டில் ஒரு புகழ்பெற்ற கவிஞன் இருந்தார். அவருடைய பெயர் கவியரசர் கண்ணதாசன் என்பவர். அவர் ஒரு பாடலை பாடினார் மரணத்தை குறித்து. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானோ, உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானோ, அந்த கோட்டைக்குள் போனால் திரும்பாது, அது கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காதுன்னு பாடி முடிச்சான். மரணம் என்பது அத்தனை வலியது. அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டா ஒருவனும் திரும்ப முடியாது, கோர்ட்டில் போய் போட்டாலும் ஜெயிக்காது. ஆகவே மனிதனுடைய மரணம் என்பது அவ்வளவு வலியது என்று சொல்லி முடித்தார். ஆகவே மரணம் என்பது எல்லாருக்கும் அப்படித்தான் இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள், யோபு பக்தனும் ஒரு நேரத்தில் அப்படி சொல்லுவார். 14ஆம் அதிகாரத்தில், யோபு 14ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். யோபு 14ஆம் அதிகாரம் 10 முதல் 11. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே? தண்ணீரிலிருந்து தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. மனுஷன் உலகத்தில் வந்து செத்து போயிட்டான்னா அப்புறம் என்ன செய்யறதில்ல, அவன் ஒரு காலம் விழிக்கிறதில்ல. மரித்தவன் மரித்தவன் தான் என்று முதலாவது 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக சத்தியத்தை அறிந்து கொண்ட மனிதனாக, சத்தியத்தின் வெளிப்பாடை புரிந்து கொண்டவராக அவர் 19ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் பேசுவார். நான் முதலாவது வாசித்தது 14ஆம் அதிகாரத்தில். 19ஆம் அதிகாரத்தில் அங்கே 23ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால், நான் முன்னால் தப்பாக சொல்லிவிட்டேன், இப்போ நான் சொல்வதை கவனியுங்கள் என்று சொன்னால், he draws our attention, நம்மை அவர் சொல்வதற்கு நேராக அழைக்கின்றார். நான் சொல்வதை கேளுங்கள், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவர் என்ன செய்யும், காணும். முதல்ல சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் என்று பாருங்கள். மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான், அவ்வளவுதான். ஒரு ஏரியில் தண்ணி வத்திருச்சுன்னா அப்புறம் அந்த தண்ணி இருக்குமா, முடிஞ்சது, அவ்வளவுதான் என்று சொன்ன அதே மனிதர் இப்பொழுது சொல்றாரு, மீட்பரை குறித்து அறிந்த பின்பு மனிதனுக்காக ஒரு மீட்பர் வருகின்றார், மத்தியஸ்தர் வருகிறார் என்பதெல்லாம் அவர் பேசுவார். அந்த மத்தியஸ்தர் வந்து அவனை மீட்டு கொண்ட பின்பு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மனுஷருக்குள்ளே வருகிறது. அது என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே நானும் எழுந்து என் மீட்பரை என் மாம்சத்திலிருந்து என்ன செய்வேன், பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவம் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. பார்த்து கொள்ளுங்கள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் சைமன் கிரீன்லீஃப் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் இருந்தார். வரலாற்று பேராசிரியர், சட்ட பேராசிரியர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அதிலேயும் அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது நடந்து முடிந்த வரலாற்று உண்மையான சம்பவம்.
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்த உண்மையான வரலாற்று சம்பவம் என்று அவரும் குறிப்பிடுகிறார், பார்த்து கொள்ளுங்கள். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று நிரூபிக்க முயற்சித்த அத்தனை பேரும் தோல்விதான் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவோ இன்றைக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவ்விதமாய் கிறிஸ்து ஜீவித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு என்பதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கின்ற மிக முக்கியமான கோட்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதல் கோட்பாடு நமக்கு இன்றைக்கு எதை போதிக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். The doctrine of Christ's resurrection teaches what? அது நமக்கு எதை போதிக்கின்றது? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை போதிக்கின்றது? முதலாவதாக கிறிஸ்துவின் உடனடி பிரசன்னத்தை நமக்கு அது வாக்கு பண்ணுகிறது. கிறிஸ்துனுடைய சொல்லுங்க, உடனடி பிரசன்னத்தை அது நமக்கு என்ன செய்கிறது? வாக்கு பண்ணுகிறது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. மரித்திருந்தால் அவர் மண்ணுக்குள்ளே கடந்திருப்பார், கல்லறைக்குள்ளே கடந்திருப்பார். அவர் மரித்திருக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நமக்கு விளங்க செய்யும்படியாக அவர் மரிப்பதற்கு முன்பதாகவே தம்முடைய சீடர்களிடத்தில் ஒரு வாக்குத்தத்தை செய்துவிட்டு சென்றிருந்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் போறேன், நான் என்ன செய்கிறேன்? பிதாவின் இடத்தில் போகிறேன். எதற்காக போகிறேன்னு தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, நீங்கள் வாசம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதை ஆயத்தம் பண்ணி முடித்த பின்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன், வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவர் போயிட்டாரு, இன்னும் ஒரு நாளைக்கு வரப்போகிறாரு. அப்போ அதுவரையில் நமக்கு என்ன இல்லை, கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அவருடைய வார்த்தையின்படி பார்த்தால் அவர் போகிறேன்னு சொல்லிட்டாரு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மளை அனாதையை விட்டுட்டு போயிட்டாரா? அனாதையை விட்டுட்டு போயிட்டாரா? எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பாரா? அதற்குத்தான் அவர் ஒரு வாக்கு தத்தத்தையும் விட்டு சென்றார். அதை குறித்து 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஐ டெல் யூ a truth. அது என்ன ட்ரூத் பாருங்க, உண்மை என்ன? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் போயிட்டாரு, இனிமே என்ன செய்ய போறாரு? சொல்லுங்க, என்ன செய்ய போறாரு? வரப்போறார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். போயிட்டாரு, வருவார். இப்போ வாசஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணுறாரு. இந்த இடைப்பட்ட நாட்களில் நாமெல்லாம் அனாதைகளா? அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நலமாக இருக்கும். ஏனென்றால் நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திற்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன். அந்த தேற்றரவாளனை உங்களிடத்திற்கு நான் போய் அனுப்புவேன் என்று அவர் சொன்னார். பார்த்து கொள்ளுங்கள். அந்த தேற்றரவாளன்
என்ன செய்வாராம்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் என்று அவர் உரைத்தார். அந்த தேற்றரவாளனே நான் அனுப்புவேன், அவர் என்னுடைய தேற்றரவாளர், என் சார்பாக நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பார். 17ஆம் வசனம், யோவான் 14:17, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுடனே கூட என்ன செய்வார்? இருப்பார். இப்போ நம்ம அனாதைகளாங்க. ஆண்டவர் போயிட்டாரு, ஆண்டவர் வருவார், இப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் போனவர் என்ன பண்ணாரு? நம்மளை அனாதைகளாக விட்டு விடாமல் தம்முடைய ஆவியானவரே என்னுடைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் போய் அவர்களை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து நாள் வரும்போது என்னிடத்துல கொண்டு வந்து என்ன செய்யுங்க? கொடுங்க அப்படின்னு ஆவியானவரை அனுப்பினார். அவரும் பெந்தெகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாராம்? இருக்கிறதுனாலே அவர் நம்மை தேற்றி கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லி தேற்றுறாரு? என்னென்ன சொல்லி தேற்றுவார் தேற்றரவாளன்? பயப்படாதே, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், தேவகுமாரன் உங்களை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வர்றாரு. அங்கே வீடு நடந்துகிட்டு இருக்கு, வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, இப்போ தளம் போட்டாச்சு, ரூஃப் எல்லாம் போட்டாச்சு, பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று ஆவியார் நமக்குள்ளே சொல்லி 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 கிறிஸ்துவின் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தவும் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்தவும் ஆவியானவர் நமக்குள் இருந்து அனுதினமும் நம்மோடு என்ன செய்கிறார்? சம்பாஷித்து கொண்டே அவர் இருக்கிறார். ஸோ ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து இயேசுனுடைய உடனடி பிரசனத்தை எப்பொழுதும் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆவியானவர் மூலமாக the immediate presence of Christ, இயேசு கிறிஸ்துனுடைய உடனடி பிரசன்னத்தை ஆவியானவர் நமக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். So we are not orphans, நாம் அனாதைகள் அல்ல, தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். திருத்துவத்தின் முதலாவது நபர் இரண்டாவது நபரை கீழே அனுப்பினார். இரண்டாவது நபர் செய்ய வேண்டிய பணிகளை முடித்துவிட்டு அவர் மேலே சென்று மூன்றாவது நபரை நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். இந்த மூன்றாவது நபர் இப்பொழுது நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். நாள் ஒன்று வரும், அன்றைக்கே ஆவியும் மணவாட்டியும் வா என்கிற சத்தம் கேட்கும். அப்பொழுது தம்முடைய திருச்சபையை மறுரூபமாக்கி ஆவியானவர் எடுத்து கொண்டு போய் யாருடைய கரத்தில் கொடுத்துருவாரு? யாருடைய கரத்தில் கொடுத்துருவாரு? நம்முடைய மீட்பருடைய கரத்திலே கொடுத்து விடுவார். யோபு அதைத்தான் சொல்லுகிறார், கடைசி நாளில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவருடைய உடனடி பிரசன்னத்தை இப்போது ஆவியானவர் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிந்து கொண்டீர்களா? இரண்டாவதாக அவருடைய வல்லமை அதிகாரம். ஆண்டவர் தமது வல்லமையையும் தமது அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் அவர் ஜீவனோடு இருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு ஆள் செத்து கிடக்கிறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரன், பார்த்து கொள்ளுங்கள், பல ஆயிரம் கோடிகள் அவரிடத்துல இருக்கிறது. ஆனால் மரித்து கிடக்கிறாரு. மரித்து கிடக்கிற அந்த மனிதன் யாருக்காயாலும் ஒரு நயா பைசா கொடுக்க முடியுமா? ஒரு ரூபா கொடுக்க முடியுமா? கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்து வைத்திருந்தார், பல ஆயிரம் கோடிகள். ஒரு 100 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா யாருக்காவது? ஏனென்றால் எப்படி கிடக்கிறாரு? எப்படிங்க கிடக்கிறாரு? போச்சு. என்ன இது? அது போன கேஸ். அது வரையிலும் பேரை சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவரை பார்த்து பாடின்றுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பேர் மறைந்து போகும். பாடியை எப்போங்க எடுக்க போகிறாங்கம்மா, இவரை எப்போ எடுக்க போகிறாங்கன்னு ஒருவர் கேட்க மாட்டாங்க. மரித்த ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி
அவர் எப்போ அடக்கம் பண்ண போகிறாங்க, எப்போ எடுக்க போகிறான்னு கேட்க மாட்டாங்க. வர்றவெல்லாம் பாடி எப்போ எடுக்கிறாங்க, பாடியை எப்போ எடுக்க போகிறாங்க, எப்போ அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு கேட்பாங்க. பேரும் அற்று போகும், பார்த்துக்கொள். பேரும் என்ன செய்து விடும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறதினாலே, உயிரோடு இருக்கிறதினாலே எதையும் அவரால் கொடுக்க முடியும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராக அல்ல, உயிரோடு இருக்கின்றவர். ஆகவேதான் ஆண்டவர் இப்படி சொன்னார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 28ஆம் அதிகாரத்தில் 18 முதல் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எனக்கு சகல அதிகாரமும் உண்டு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. அவரிடத்தில் சகல அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் தருகின்றார். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, சத்ருவை ஜெயிப்பதற்கு, சத்ருனுடைய சோதனைகளை ஜெயிப்பதற்கு, சத்ருனுடைய சதிகளை ஜெயிப்பதற்கு, நமக்கு விரோதமான மக்கள் ஏவுகிற எல்லாவற்றிலும் இருந்து ஜெயிப்பதற்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே வாசிக்கின்றார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு வீட்டில் வேலைக்காரர்களும் இருப்பார்கள், பிள்ளைகளும் இருப்பார்கள். பிள்ளை எங்கே வேணாலும் போயிட்டு எதை வேணாலும் தூக்குவான், எதை வேணாலும் எடுப்பான். வேலைக்காரன் போய் எடுக்க முடியுமா? வேலைக்காரன் போய் எடுக்க முடியுமாங்க? அம்மா அங்கே வடை சுட்டு மேலே வச்சுருப்பாங்க, பிள்ளை ஆம்பாட்டில் போவான், ஆம்பாட்டில் எடுப்பான், ஆம்பாட்டில் சாப்பிடுவான். அங்கே வேலைக்காரர்களும் இருப்பார்கள். ஒரு வேலைக்காரன் போய் தொட முடியுமா? தொட முடியாது. பிள்ளைகளுக்குத்தான் வீட்டில் அதிகாரம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்குத்தான் தகப்பனுடைய அதிகாரம். அந்த விதத்திலே தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த குறுகிய கால வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு பலவீனங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு உண்டு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இருமல் வரும், காய்ச்சல் வரும், பலவீனங்கள் வரும், எல்லாம் வரும். பட் தே கேனாட் வின் ஓவர் அஸ். நம்ம என்ன செய்ய முடியாது? நம் மீது ஜெயம் எடுக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தார் உலகத்தை? பாடுகளுக்கு பின்பு ஜெயித்தார். பாடுகளுக்கு பின்பு ஜெயித்தார். அவர் நினைத்திருந்தால் அந்த பாடுகளை வேண்டான்னு ஒதுங்கி போயிருக்கலாம். பாடுகளை வேண்டாம் என்று என்ன செய்திருக்கலாம்? சிலுவையை ஒதுக்கி வைத்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாடுகளின் ஊடே சென்றுதான் எதை செய்தாராம்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவை பாடுகளின் ஊடே சென்றுதான் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15வது வசனத்தை பார்க்கிறோம் பாருங்கள். கொலோசையர் 2:14-15 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து, அப்புறம் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் 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 தாங்க வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையில் அவர் பட்ட அந்த பாடுகளின் ஊடேதான் அவர் வெற்றி சிறந்தார். ஆகவேதான் ஆண்டவர் உரைத்தார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பயப்படாதீர்கள், நான் அந்த உபத்திரங்களின் வழியாய்த்தான் வந்திருக்கின்றேன், ஆகனால் நீங்களும் ஜெயிப்பீர்கள்.
நான் எவ்விதமாய் சிலுவையிலே மரணத்தை அடைந்து அதை என்னுடைய உயிர்த்தெழுதலின் வெற்றியினாலே பிரகடனப்படுத்தினேனோ அதே போல நீங்களும் வெற்றி பெற்றவர்களாக விளங்குவதற்கு சகல அதிகாரம் உடையவர்களாக இந்த பூமியிலே விளங்குவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். இட் இஸ் நாட் a தியரி. இது ஒரு சாதாரண கோட்பாடு அல்ல. இட் இஸ் a லிவிங் டாக்ட்ரின். இது உயிருள்ள கோட்பாடு. பார்த்து கொள்ளுங்கள், ஜீவனுள்ள போதனை. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் எப்பொழுதும் தம்முடைய உடனடி பிரசன்னத்தை நமக்கு தந்து நமக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார் என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே நங்கூரமாக பாய்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆத்ம நங்கூரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம சொல்கிறோம்ல, மக்களை பார்த்து ஞானி சொல்லுவார், என்ன வேணாலும் செய்ப்பா, உன் மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் செய், எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள், எல்லாவற்றையும் குறித்து ஒரு நாள் தேவன் என்ன செய்வார்? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, பிரசங்கின் புஸ்தகத்தில் அந்த கடைசி வாக்கியத்தை பாருங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 13-14 கடைசி வாக்கியங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது, மனிதர் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நியாய தீர்ப்பின் நிச்சயம், அதை உறுதிப்படுத்துவதே உயிர்த்தெழுதல் கோட்பாடு தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உரைப்பார். பார்த்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் மார்ஸ் மேடையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார். 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை! உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவ்விதமாக நியாயம் தீர்க்கிற அவரை அவர் மரித்தோல் இருந்து எழுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே உயிரோடு இருக்கின்ற அவர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் என்பது விளங்குகிறது என்றவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூலோகத்தை அவர் நீதியோடும் நியாயத்தோடும் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்ப்பார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. எல்லா மனிதரையும் ஒரு நாள் கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை அவரை உயிரோடு எழுப்பினதுனாலே நியாயாதிபதி ரெடியா இருக்கிறாரு. நியாயாதிபதி எப்படி இருக்கிறாரு? ரெடியா இருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பார், ஒருவரையும் விடமாட்டார். காவலிலே அந்த காலத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, விழுந்து போன ஆவிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கின்றார். தேவ மக்களாகிய நம்முடைய சகல கிரியைகளுக்குமான நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை குறித்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே அப்போஸ்தலர் உரைப்பார். 2 கொரிந்தியர் 5:10 பார்க்கிறோம். பார்த்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் இது யாருக்கு எழுதப்பட்டது? கொரிந்து சபை மக்களுக்கு எழுதப்பட்டது.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், எழுதுகின்ற அப்போஸ்தலனாகிய பவுலும் தப்பிக்க போகிறது இல்லை. இதை எழுதுகின்ற அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் நீங்களும் ஆகிய நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்க வந்து நிற்பாரு, நீங்களும் நிற்பீர்கள், நானும் நிற்பேன். தேவ மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு ஒன்று. நீங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் உண்டு. ஆகையினால் தான் வேதம் அடிக்கடி நம்மை பார்த்து நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், கிரியைகளிலே நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்போமே. துன்மார்க்கர்கள் விட்டுருவாரா? இது நமக்குரிய நியாய தீர்ப்பு. துன்மார்க்கர்களை கர்த்தர் விட்டு விடுவாரா? அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, பார்த்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் பாருங்கள், 12ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். மரித்தோரையும் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இதெல்லாம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு துன்மார்க்கர்களுக்கு ஆனது. அப்போ அங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் என்றெல்லாம் சொல்வார்கள். உடனே ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேரெல்லாம் இல்லையோ அவன் அத்தனை பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், நான் 4 பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தேனே, எப்பா உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. நான் 4 ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்தேனே, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் எங்கயா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இது ஒரு நியாய தீர்ப்பு. யாரையும் கர்த்தர் சும்மா விடுறதில்லை, தேவ தூதர்களையும் விடுகிறதில்லை, விசுவாச மக்களையும் விடுகிறதில்லை, துன்மார்க்கரையும் விடுகிறதில்லை. விசுவாச மக்களாகிய நமக்கு அது தண்டனைக்கான நியாய தீர்ப்பு அல்ல, வெகுமதிகளுக்கான நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அதான் டிஃபரன்ஸ். இந்த 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது தண்டனைக்கான நியாய தீர்ப்பு. போ 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 எல்லாம் அக்னி கடலில் போய் விழு. அங்கே அப்படி அல்ல. பொன்னாக விளங்கினவர்கள், வெள்ளியாக விளங்கினவர்கள், வெளியேற பெற்ற கற்களாக விளங்கினவர்கள் அவர்களுக்குரிய வெகுமதிகளை கொடுப்பதற்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாய் அவருடைய பிள்ளைகள் நிற்பார்கள். சில பேர் நிறைய கிரீடங்களை பெறுவார்கள். சில ஒலிம்பிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ல் லூயிஸ்னு ஒருவர் இருந்தார். ஒலிம்பிக்ஸில் ஒரு தங்க மெடல் வாங்குறதே பெரிய காரியம், பார்த்து கொள்ளுங்கள். பெரிய காரியம். ஒரு தங்க மெடலை வாங்கிட்டா அவன் பெரிய ஆள். ஆனால் அந்த கார்ல் லூயிஸு 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வாங்குவார், 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வாங்குவார், 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வாங்குவார், லாங் ஜம்பில் தங்கம் வாங்குவார். ஒரே ஒலிம்பிக்ஸில் 4-5 தங்க பதக்கங்களை வாங்கி விடுவார். வித்தியாசம் இருக்கா? சில பேர் ஒரு பதக்கத்தோடு நிற்பாங்க, சில பேர் 2 பதக்கத்தோடு நிற்பாங்க. ஃபெல்ப்ஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். ஃபெல்ப்ஸ் அந்த ஸ்விம்மர் ஏராளமான கோல்டு மெடலை வாங்கி குவித்து விடுவார், பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த நீச்சலில், தண்ணீரில் நீச்சல் அடிக்கிறதுல பலவிதமான போட்டிகள் உண்டு. எல்லாத்துல இதில் போனாலும் தங்கம். இன்னைக்கு நீங்களும் நாம் எவ்விதமாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ that will decide our crowns. நம்முடைய கிரீடங்களை, நம்முடைய பதக்கங்களை நாம் வாழும் வாழ்க்கை நிர்ணயிக்கும் என்பதை அறிந்து நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யவும், தேவனுக்காக கிரியை செய்யவும் அயராமல் பாடுபடுவோமே. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அன்றைக்கு கர்த்தர், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு அந்த வெகுமதிகளை தருவார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே
அனைவரும் அவருக்கு முன்பு நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்கிற சத்தியம் உறுதிப்படுகிறது என்று அப்போஸ்தலர் பவுல் அங்கே மார்ஸ் மேடையிலே உரைக்கின்றார். நான்காவதாக, அவர் திரும்ப வருவார் என்பவருடைய உறுதி. அவர் திரும்ப என்ன செய்வார்? வருவார். ஏன்னா உயிரோட தானே இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறதுனால என்ன செய்வார்? திரும்ப வருவார். திரும்ப வருவார் என்கிற உறுதி தான் பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், இப்போ ஆண்டவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார். என்னுடைய தம்பி ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே, மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் லீவுக்கு. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏற்றி அனுப்புவோம். அது வரையிலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவரை ட்ரெயினில் ஏற்றி அவர் கையை காட்டிட்டு போகும்போது எங்களுடைய உள்ளம் தாங்காது. ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் கழித்து தான் பார்ப்போம்? 2 வருஷம் கழித்து தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஒரு பக்கம் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார்கள், நான் ஒரு பக்கம் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பேன். பிரிவு. இன்றைக்கு ஆண்டவர் பிரிந்து போயிருக்கிறார். இன்றைக்கு நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். பட் there is one thing is assured that he will come again. ஒரு காரியம் உறுதி என்னவென்றால், அவர் திரும்ப என்ன செய்வார்? வருவார். அவர் திரும்ப வருவார் என்கிற உறுதி உள்ளத்துக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் பிரிவின் துயரத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணீர் என்பது வேதனையின் கண்ணீர் அல்ல, என் ஆண்டவருடைய இன்ப பிரசன்னத்தின் கண்ணீர். பார்த்து கொள்ளுங்கள், என் ஆண்டவர் திரும்ப வருவேன் என்று வாக்குரைத்து போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் என்னிடத்திலும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அந்த பிரிவுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நாம் அவரை பிரிந்து தான் இருக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கிறார். ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி கொண்டே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். இருந்தாலும் இயேசுவின் முகத்தை பார்க்க ஆசையாக இருக்க இல்லையா? நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? இயேசுவின் முகத்தை காண ஆசையானது நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. நமக்கு திடீர்னு ஞாபகம் வர மாட்டேங்க. ஸோ ஆண்டவரை நோக்கி நாம் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், எப்பொழுது வருவார், நேசரை எப்பொழுது பார்ப்போம், அந்த ஏக்கத்தை ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது ஒரு இன்ப ஏக்கம். அல்லேலூயா! அது எப்படிப்பட்ட ஏக்கம்? ஒரு இன்ப ஏக்கம். பார்த்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போகின்றார். அங்கே 500க்கும் அதிகமான மக்கள் ஒலிவ மலையின் மேலே நின்று பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவர் அப்படியே மேலே மேகங்கள் மேல் ஏறி போய்கொண்டே இருக்கிறார். எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? இவ்வளோ காலம் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் இப்போ நம்ம விட்டுட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை தேற்றும்படி ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பினார். அவங்க தான் சொன்னாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை, அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம், கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களிடத்திலிருந்து எவ்விதமாய் கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாய் அவர் திரும்பவும் என்ன செய்வார்? உங்களிடத்தில் வருவார். அந்த வார்த்தைகளைத்தான் இன்றைக்கும் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறதுனாலே அவர் திரும்ப வருவார் என்கிற அந்த செய்தியானது நம்முடைய உள்ளத்திலே நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! இறுதியாக சொல்ல விரும்புகிறேன், விடுதலையும் நம்பிக்கையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு விடுதலையையும் நம்பிக்கையையும் தருகிறது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற மக்களை எல்லாம் பாவங்களில் இருந்தோம், சாபங்களில் இருந்தோம், ரோகங்களில் இருந்தோம் அவர் விடுதலை ஆக்கி வெற்றி பெற செய்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தத்தின்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இருமிக்கிட்டே இருக்கிறேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்ததில்லை, ஆதாமினிடத்துல இருந்து நான் வாங்கினது. அல்லேலூயா! யார்கிட்ட இருந்து வாங்கினது சொல்லுங்க? என் தகப்பனாகிய ஆதாம் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால தான் இருமிக்கிட்டே இருக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். அதுக்கப்புறம் நான் இரும போகிறதே இல்லை, காய்ச்சல் வருவதே இல்லை, பலவீனங்கள் ஆட்கொள்வதே இல்லை. பார்த்து கொள்ளுங்கள்,
ஆதாமினிடத்திலிருந்து நாம் வாங்கி வந்த சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிகரிக்கவே கிறிஸ்துவானவர் மரத்திலே தூங்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவே ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே தங்கும்படி செய்திருக்கிறார். அவர் தேற்றுகின்றார். கஷ்டமாக இருக்கா உனக்கு? நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பாப்பா டிஃபி இவ்வளோ வயசில் இருப்பா. அப்போ நான் எப்போவுமே இந்த இன்ஹேலரை கொஞ்சம் உறிஞ்சுவேன். கொஞ்சம் மூக்கு அடைக்கிற இந்த இதெல்லாம் உண்டு. அதை கொஞ்சம் இன்ஹேலரை உறிஞ்சினா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நான் அந்த இன்ஹேலர் எடுத்து உறிஞ்சிட்டா நம்மகிட்ட தான் இருப்பான், ஓடி வருவான். தாத்தா தாத்தா உனக்கு நோஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கா கேட்பா என்கிட்ட. உனக்கு நோஸு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, உன் மூக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்று என்னிடத்தில் கேட்பாள். எல்லாம் இந்த உலகத்தில் உண்டு, பார்த்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் வருகிற பரியந்தான் நாம் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளெல்லாம் சென்று ஜெயம் எடுப்போம் என்கிற நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படாத பாடுகளால், அவர் படாத வேதனைகளால் அவர் நமக்கு இன்றைக்கு விடுதலையையும் வெற்றியையும் நம்பிக்கையையும் நம்முடைய உள்ளத்திலே தந்திருக்கின்றார். காப்ரி தீவு அப்படின்னு ஒரு ஐலண்டு உண்டு, காப்ரி தீவு. அங்கே இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மக்களும் ஆலயத்திற்கு வரும்போது ஒவ்வொரு கூண்டை கையில் பிடிச்சிட்டு வருவாங்களாம். காப்ரி தீவில், சின்ன தீவு தானே, கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. அந்த ஆலயத்திற்கு வரும்போது ஒரு 10, 20 பேர், 30 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வரும்பொழுது அனைவருமே ஒரு கூண்டு ஒன்றை கையிலே பிடித்து கொண்டு வருவார்கள். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு சின்ன குருவி இருக்கும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு சிறு குருவி, ஏதோ ஒரு குருவி, புறாவாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஒரு குருவி உள்ளே இருக்கும். அதை கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்திருப்பார்கள். ஈஸ்டர் ஆராதனை முடிந்த உடனே போதகர் எல்லாரையும் ஆலயத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகையினால் நமக்கு விடுதலை என்று அவர் சொல்லுவார். இவங்க எல்லாரும் தங்களுடைய கூண்டுகள் என்ன செய்வாங்களாம், திறந்து விடுவாங்க. எத்தனையோ பறவைகள், ஏகப்பட்ட பறவைகள் அப்படியே கூண்டிலிருந்து சிறகடித்து பறந்து போகிறதை பார்த்து எல்லாம் கரங்களை தட்டி, இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு விடுதலை தந்தார் என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூறுவார்களாம். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய உள்ளத்திற்குள்ளே மாறாத நம்பிக்கையையும் அவருடைய விடுதலையையும் அவருடைய வெற்றியையும் நமக்கு தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய உடனடி பிரசன்னத்தை தமது ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே வைத்திருக்கின்றார். அவருடைய வல்லமை அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கின்றார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உலகத்தில் உண்டு என்பதை அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அதை நியாயப்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர் திரும்ப வருவார் என்கிற சத்தியம் அவருடைய உயிர்த்தெழுதலினால் உயிர் பெறுகிறது, நிச்சயம் பெறுகிறது. விடுதலையையும் நம்பிக்கையையும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளின் உள்ளத்திலே கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார்.